கனிமொழி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், சிறுமியினுடைய அந்த வன்புணர்வு கொலை அப்படிங்கிறது, எப்படி இதை நம்ம தடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோம்? அதிகரிக்கக்கூடிய போதை புழக்கம் காரணம்னு சொல்லப்படுகிறது. இதை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா போதை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், வன்முறை அப்படிங்கிறது வேறு விதமான ஒரு சமூக அடுக்குல இருந்து, மனநிலையில இருந்து வருது. அதையும் நாம் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணுவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். தொடர்ந்து குழந்தைகள் இப்படி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு சமூக நோயாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். சட்டங்கள் இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய, விரைவிலே நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில அந்த சட்டங்கள் செயல்பட வேண்டும். அவங்க மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த பகுதியில் புதுவையில் அதிக அளவில் அந்த கஞ்சா போதைப் பொருட்கள் கிடைக்குது, அதனால தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதும், இப்போ இது கொலையா மாறியதுனால விட்னஸ் ஆயிருக்குங்கிற மாதிரியும் குறிப்பிடுறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? தடுப்பதற்கான வழிமுறைகளாக முதற்கட்டமாக என்ன முன் வைக்கணும்? இல்லடா, போதை பழக்கம் அப்புறம் போதை அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு சூழலை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து மாணவர்களுக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இரண்டையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். பெண்களை தொடர்ந்து துன்புறுத்துவதும், அவங்கள பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குவதும் சமூகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதனால இது இரண்டையும் நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் அதுவும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எத்தனையோ குழந்தைகள், அது ஆண் குழந்தைகள் உட்பட, தொடர்ந்து இப்படிப்பட்ட பாலியல் வன்முறைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டும். ஒரு சமூகமாக என்னைக்காவது வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வெளியில் வரும்பொழுது மட்டுமே அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு என்ன அரசாங்கங்கள் செய்ய போகிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்துல போதை பழக்கம் அப்படிங்கிறதையும் நாம் அதை தாண்டி, போதை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஆண் அதிகாரம் அப்படிங்கிறதும் ஒரு போதை தான். இந்த ரெண்டு போதைகளுமே இந்த சமூகத்தில இருந்து ஒழிக்கப்பட வேண்டும். சிறுமிகள், பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சமூக நோய் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு என்ன நடவடிக்கை தேவை? இப்போ திமுக தரப்பிலிருந்தும் இதற்கான கோரிக்கைகள் அப்படின்னா என்ன முன்வைக்கப்படும்? அதான் நான் சொன்னது போல சட்டங்கள் இருக்குங்க, சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் இருக்கு இதுக்கு. ஆனா அந்த சட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னா பல நேரங்கள்ல இல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதான்னா பல நேரங்கள்ல அது இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி நீங்க பள்ளிக்கூடங்கள்ல இதை பத்தி ஒரு உணர்வு, போதை பழக்கத்துல இருந்து அதுக்குள்ள அடிமையாகி கூடாதுன்னு மாணவர்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதே போல இந்த சிறுமிகள், பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கும் நம்ம சொல்லி தரணும். அவங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லை, உங்களுக்கு இணையான ஒரு மனிதர்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும். இந்த முழுமையாக இந்த சமூகத்துக்கு அதை சொல்லி தர வேண்டும். இறுதியா ஒரு கேள்வி, சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. போராடக்கூடிய மக்கள் ஸ்பீடி ஜட்ஜ்மெண்ட் வேணும், உடனடியாக இதற்கு ஒரு தீர்வும் தண்டனையும் வழங்கப்படணும்னு சொல்றாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, நிச்சயமாங்க. நான் அதுக்காக சட்டம் சரியா விசாரணை செய்யாமல் ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா
ஒரு குற்றம் நடக்கும் பொழுது, ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த நியாயத்துக்காக போராடக்கூடிய மக்கள் எத்தனை ஆண்டுகள் அதுக்காக நியாயம் கிடைப்பதற்கு காத்திருக்க முடியும்? எவ்வளவு விரைவிலே நியாயமாக ஒரு தீர்ப்பை அளிக்க முடியுமோ அந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு, அவங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். when it is delayed, then அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? ரைட். நன்றி திருமிகு கனிமொழி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.